ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எப்படிப்பட்ட நாளை மாறும் தெரியுமா? தேவ சத்தத்தை, மேய்ப்பனின் சத்தத்தை அடையாளம் கொண்டு அவர் சித்தம் செய்கிற நல்ல நாட்களை மாறட்டும். ஒரு பெரிய ஆட்டுப்பண்ணை வெளிநாட்டில் நடந்த சம்பவம். அந்த மெய்ப்பன் ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு பேர் வச்சிருப்பான். சிலதை மைனானு கூப்பிடுவான், சிலதை கிளின்னு கூப்பிடுவான். அந்த ஆடு மாத்திரம் எவ்வளவு ஆச்சரியம் இல்லை. நம்மளும் பெட்ஸ் வச்சிருப்போம், பேர் சொல்லி கூப்பிடுவோம் தெரியுமா, உடனே வரும். வீட்டில் பூனை வச்சிருப்பாங்க, நாய் வச்சிருப்பாங்க, பறவைகள் வச்சிருப்பாங்க. உண்மை. அல்லேலூயா. இதை கேள்விப்பட்டு ஆடு வளர்க்கிற பிரியமுள்ள ஒருவன் அந்த ஆட்டு மந்தையில போய் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்ல ஆடுகளை விலைக்கு வாங்கினான். ஆட்டுடைய பெயரை எல்லாம் குறித்து கொண்டான். அந்த மேய்ப்புடைய கோலையும் வாங்கி கொண்டான். அவன் அடைத்து வைத்து தன் வீட்டில் வந்து ஒவ்வொன்றா கூப்பிட்டான். மைனாவா, ஒன்றும் வரல. அவருக்கு கோபம் வந்துச்சு. நான் கண்ணால பார்த்தேன். இந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்ட போது வந்த போது, நான் கூப்பிட்ட போது வரவில்லையே. கோபத்தோட அந்த மேற்படத்தில் போனேன். என்ன நடந்தது சொல்லுங்க. அப்ப இப்படி நான் பெயர் சொல்லி கூப்பிட்டேன், வரல. அவர் சொன்னாரு, கொஞ்சம் வியாதி உள்ள ஆடு இருக்கு பாருங்க, அது மட்டும் தான் உங்க பேச்சை கேட்கும், வேற ஒன்றும் கேட்காது. ஏன்? இல்ல, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது, யார் கூப்பிட்டாலும் பின்னால வரும். ஆனா இது என் சத்தத்தை அறிந்திருக்கிறதுனால் உங்கள் சத்தத்தை அறிகிறதுக்கு பல நாட்கள் ஆகும். என் சத்தம் மட்டும் தெரியும், நான் கூப்பிட்டா மட்டும்தான் வரும். ஆச்சரியம் இல்ல? ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகளின் கையிலிருந்து ஒருவரும் பறித்துக் கொள்ள முடியாது. நம்முடைய மேய்ப்பன் ரட்சகராக இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, அவர் சத்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு குறிப்பிட்ட ஆவிக்குரிய சபையை தெரிந்து கொள்ளுங்கள். சபையில் அடங்கியிருங்கள். பிரதான மேய்ப்பராக இயேசுக்கு அடங்கியிருங்கள். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 10:1, 4. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. ஆமென். 100ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலுக்குள்ளான ஆடுமாய் இருக்கிறோம். 23ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நாம் தாழ்ச்சி அடையேன். இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். உங்களை அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் சத்தத்தை மாத்திரம் அறிந்து கொள்ளுங்கள். இது அந்நியனுடைய சத்தம் என்று புரிந்து கொள்ளுங்கள். தூர் உபதேசங்கள் மறைந்து போன காலம். இது அந்நியனுடைய சத்தம், இது என் மேய்ப்பனின் சத்தம் அல்ல என்று அறிந்து கொள்ளுங்கள். யாருக்கு பின்னையோ போய் நரகம் போய் விடாதீர்கள். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், நானே அவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன் என்று சொல்கிறார். இயேசுவாகிய மேய்ப்பனை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்து கொண்டு மேய்ப்பனை மாத்திரம் பின்பற்ற கிருபைகளை தான். பிள்ளைகளுக்கு நன்மை கிருபை தொடரட்டும். புல்லுள்ள இடத்துல மேய்ச்சிருங்க, அமர்ந்த தண்ணீரண்டில் கொண்டு போயிருங்க. தேவையெல்லாம் சொன்னீங்கப்பா. நித்திய ராட்சியத்துக்கு தகுதி உடலாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். Have a nice day.